ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 இது நம்மளோட சேனலில் வரப்போகிற முதல் வீடியோ. இந்த வீடியோவில் 2025 ஏஐ துறையில் இருக்க போகிற ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 2023 2024 காட்டிலையுமே 2025 ஏஐயோட வளர்ச்சி மிக அதிகமாக இருக்க போகுது. அதில் சில முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் ஏஐ ஏஜென்ட்ஸ். 2025 பொறுத்தவரை ஏஐ துறையில் மிக அதிகமாக பேசப்பட போகிற விஷயம் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ். இதை பற்றி நான் சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு ஏஐ அப்ளிகேஷன் நம்ம சொல்கிற வேலைகளை மட்டும் செய்யாமல் அதையும் தாண்டி சிந்தித்து நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அதுக்கு என்னென்ன வழியிலேயே அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு, அது காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குமானால் அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷனை வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஐ ஏஜென்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து நம்ம தொடர்ந்து மேற்பார்வையிட தேவையில்லை. அதாவது வந்து நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தேவையில்லை. பிரச்சனை என்ன அப்படிங்கிற சொல்லிட்டீங்கன்னா போதும், மற்ற வேலைகள் எல்லாமே இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் பார்த்துக்கும். மேலும் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அந்த ஏஜென்ட் வந்து அந்த தவறு ஏன் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட அறிவை மெருகேற்றி அந்த தவறை மறுபடியும் செய்யாமல் பார்த்துக்கும். அந்தளவு திறன் கொண்ட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்தான் ஏஐ ஏஜென்ட்ஸ். 2025 இந்த ஏஐ ஏஜென்ட்டை நிறைய நிறுவனங்கள் தங்களோட ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த ஏஐ ஏஜென்ட் பற்றி தெரிஞ்சவங்களோட டிமாண்ட் சாஃப்ட்வேர் துறையில் அதிகரிக்க போகுது. ஒருவேளை உங்களுக்கு ஏஐ ஏஜென்ட் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் இதுக்காக தனி வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மேலே பாப்பப் ஆகும், செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போற விஷயம் வெரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். நம்ம வந்து எல்எல்எம் பத்தி அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி, லாமா 2 இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் கேட்டகரியே சேரும். இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட டேட்டா செட்டோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ்ல இருந்து 1 அல்லது 2 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் வரைக்கும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் வெரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா 50 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ட்ரைனிங் டேட்டா செட்டில் இருக்க போகுது. ஸோ இப்படிப்பட்ட வெரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து 2025 அதிகமாக புழக்கத்துக்கு வரும். இப்போ இருக்கிற சாட் ஜிபிடியே ரொம்ப பவர்ஃபுல் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை விட பல மடங்கு அதிக டேட்டா செட் கொண்டு ட்ரெயின் செய்யப்பட போகிற இந்த வெரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸோட பயன் எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக பிரமிக்க வைக்கும் விதத்தில் இது இருக்க போகுது. ஸோ 2025 வெரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்படுவீங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிறது, இதுக்கு முன்னாடி பார்த்த வெரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை காட்டிலுமே ஆப்போசிட் ஆனது வெரி ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஸோ இந்த வகையான மாடல்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுற பேராமீட்டர்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ்லேருந்து சில பில்லியன்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு, அதாவது ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ், அதில் எக்கச்சக்கமான ஜிபியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. உங்களோட லேப்டாப், ஃபோன் இதுலேயே வந்து இந்த மாடல்ஸை உங்களால் ரன் பண்ண முடியும். ஸோ எந்த அளவு வெரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸோட யூஸ் கேசஸ் பிஸ்னஸ் மத்தியில் 2025 இருக்க போதோ, அதே போல் இந்த ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸோட தேவைகளும் 2025 அதிகரிக்கும். ஏன்னா இதை ட்ரெயின் பண்ணுறது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ஈஸியானது, ப்ளஸ் டைமையும் இது நிறைய மிச்சம் பண்ணும். ஏன்னா எல்லா யூஸ் கேசஸ்க்குமே பெரிய பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் தேவைங்கிறது இல்லை. சின்ன ஸ்மால் ஸ்கேல் மாடல்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து அவங்கவுங்க லேப்டாப், ஃபோன் அப்படிங்கிறதுல ரன் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இதோட இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து டேட்டா பிரைவசி. அதாவது உங்கள் டேட்டாவை வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய டேட்டா சென்டரில் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டருக்கு கொடுக்க தேவையில்லை. உங்களோட மொபைல் ஃபோனில் இல்லை உங்களோட லேப்டாப்லேயே உங்களோட டேட்டாவை வச்சுட்டு இந்த மாடல்ஸை லோக்கலில் உங்களால் ரன் பண்ண முடியும். ஸோ இதனால் ஏஐ எட்ஜ் டிவைசஸோட வளர்ச்சியும் அதிகரிக்கும். எட்ஜ் டிவைசஸ் அப்படின்னா பயன்படுத்தப்படுற டேட்டா, அதில் வந்து அதில் ப்ராசஸ் பண்ணுற டேட்டா வந்து அந்த டிவைஸ்க்குள்ளேயோ அல்லது அந்த டிவைஸின் மிக அருகாமையிலோ இருக்கும். ரொம்ப தூரத்தில் டேட்டா சென்டரில், கிளவுடில் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸோட வளர்ச்சியும் 2025 அதிகமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த எட்ஜ் டிவைசஸ் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் அதுக்காக தனி வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மேலேயும் பாப்பப் ஆகும்,
செக் பண்ணி பாருங்கள். நாலாவது நம்ம பார்க்க போகிறது ஏஐ செக்யூரிட்டி. நம்ம முன்னாடியே பார்த்தோம் வெரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் 2025 வரப்போகுது அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கொண்ட டேட்டா செட் கொண்டு அதை ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் வந்து எக்கச்சக்கமான தகவல்கள் ட்ரைனிங்காக பயன்படுத்தப்படும். ஸோ எந்த அளவு அந்த தகவல் வந்து சரியானது, எந்த அளவு அந்த தகவல்கள் வந்து பாதுகாக்காக வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுற டேட்டா வந்து எத்திக்கலாக இருக்கணும், அதாவது நெறிமுறைக்கு உட்பட்டதாக இருக்கணும். ஸோ அதை வந்து பாதுகாக்க கவர்ன் செய்ய சில ஏஐ செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து உருவாக்கப்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறது அதிகபட்சமான டிஜிட்டல் உலகமாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஹேக்கர்ஸ் கட்டுறது நம்ம டேட்டாவை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அதே தான் ஏஐ பொறுத்தவரையும் ஏஐயில் இருக்கிற டேட்டா, ஏஐ கொண்டு உருவாக்கப்படுற அப்ளிகேஷன்ஸ், அதில் பயன்படுத்தப்படுற தகவல்கள் இவை எல்லாமே வந்து சரியான முறையில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையான செக்யூரிட்டி இது வந்து மோஸ்ட்லி வந்து சைபர் செக்யூரிட்டி. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட வளர்ச்சி வந்து 2025 அதிகமாக இருக்கும். ஏஐயோட வளர்ச்சி கூடவே அதை பாதுகாக்க சைபர் செக்யூரிட்டி, அதாவது ஏஐ செக்யூரிட்டியின் தேவைகளும் 2025 அதிகரிக்கும். ஒருவேளை உங்கள் சைபர் செக்யூரிட்டி பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக நம்ம சேனலில் தனி வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மேலேயும் பாப்பப் ஆகும், செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஏஜிஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட் வகையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை மட்டும் செய்யாமல் மனிதர்களைப் போல பல விஷயங்களை செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். சுருக்கம் புரிய மாதிரி சொல்லணும்னா எந்திரன் படத்தில் வர சிட்டி ரோபோட் மாதிரி இயங்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த வகையான ஒரு ஏஐ டிவைசஸ், இந்த ரோபோட்ஸ் எல்லாம் வந்து புழக்கத்துக்கு வரக்கு பல வருடங்கள் ஆகும். ஆனால் 2025 இதற்கான வேலைகள் மற்றும் ஆராய்ச்சிகள் மிக வேகமாக பல நிறுவனங்களால் செய்யப்படும். ஸோ இந்த ஏஜியோட வளர்ச்சி 2023-24 காட்டிலையுமே 2025 மிக அதிகமாக இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 5 ட்ரெண்டில் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஒருவேளை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். நானும் அந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை மறுபடியும் பார்க்குறேன். கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய். நீங்கள் ஏஐ துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ளவராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும், ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், அது என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.